இப்போ நம்ம வந்து பார்க்க இருக்கிற டாபிக் வந்து வேரியபிள் ஸ்கோப். அப்படின்னா என்னன்னா, மொத்தம் 3 வேரியபிள் ஸ்கோப் இருக்கு. வேரியபிள் ஸ்கோப் வந்து 3 இருக்கு. ஒன்று வந்து லோக்கல், இன்னொன்று குளோபல், இன்னொன்று வந்து கடைசி வந்து நான் லோக்கல். ஒவ்வொன்றா பார்க்கலாம். இப்போ நான் வந்து ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுறேன். டெமோன்னு ஒரு ஃபங்க்ஷனுக்கு டிக்ளேர் பண்ணிட்டு ஏக்கு வந்து 10 அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள அசைன் பண்ணிட்டு ஏ வந்து பிரிண்ட் பண்ணுறேன். இப்போ நான் வந்து ஃபங்க்ஷனுக்கு வெளில வந்துட்டேன். இப்போ நான் வந்து டெமோன்ற ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணுறேன். கால் பண்ணிட்டு ரன் பண்ணனா எனக்கு 10ன்னு பிரிண்ட் ஆயிடுச்சு. நான் இதுக்கப்புறம் இங்கே வந்து பிரிண்ட் 10 ஏன்னு கொடுக்குறேன். ஏன்னு கொடுத்தேன்னா பாருங்கள், 10 இங்கே பிரிண்ட் ஆயிடுச்சு, ஃபங்க்ஷன் கால் ஆயிடுச்சு. பட் அடுத்து வர இந்த பிரிண்ட் ஃபங்க்ஷனுக்கு எரர் அடிச்சிருக்கு. என்னென்னா ஏ இஸ் நாட் டிஃபைன்டு. ஆனால் நான் இங்கே ஏ டிஃபைன் பண்ணியிருக்கேன். பட் இங்கே என்னென்னா இந்த ஏ வந்து லோக்கல் ஸ்கோப்பாக இருக்குது. அதாவது இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே மட்டும்தான் இந்த ஏவோட வேல்யூ வந்து ஒர்க் ஆகும். இதுக்கு வெளில நான் வந்து கால் பண்ணேன்னா ஒர்க் ஆகாது. இது பேர் தான் வந்து லோக்கல் ஸ்கோப். ஒரு வேரியபிளோட லோக்கல் ஸ்கோப் தான் இது. அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது வந்து குளோபல் ஸ்கோப். குளோபல் ஸ்கோப்னா இதே A10 வந்து நான் வெளில டிக்ளேர் பண்ணிட்டு நான் ஃபங்க்ஷனுக்குள்ளே பாஸ் பண்ணாமலே நான் வந்து கால் பண்ணேன்னா, நான் டெமோன்னு நான் கால் பண்ணுறேன். கால் பண்ணேன்னா கால் பண்ணுறேன், பாருங்கள் 10 பிரிண்ட் ஆயிடுச்சு. பட் நான் இங்கே ஃபங்க்ஷனுக்குள்ளே டிஃபைனே பண்ணல. பட் இங்கே என்னென்னா குளோபலாக வெளில நான் வந்து டிஃபைன் பண்ணிட்டேன். ஸோ நான் உள்ளே நான் பாஸ் பண்ணாமலே நான் வந்து அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது பேர் வந்து குளோபல் ஸ்கோப். இன்னொன்று வந்து நான் லோக்கல் ஸ்கோப்புன்னு இருக்கு. இது என்னன்னா ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே ஒரு இதுக்கு டிக்ளேர் ஆயிருக்கு. எப்படின்னா நான் இங்கே வந்து அவுட்டர் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ணிட்டு அதுக்குள்ளே நான் வந்து ஏ ஈக்குவல் டு 5 அசைன் பண்ணுறேன். அசைன் பண்ணிட்டு அதுக்குள்ளே நான் இன்னொரு ஒரு ஃபங்க்ஷன் நெஸ்டட் டிக்ஷனரி மாதிரி நெஸ்டட் ஃபங்க்ஷன் நான் வந்து கிளியர் பண்ணுறேன். இன்னர்னு அதுக்குள்ளே அதுக்குள்ளே மறுபடியும் நான் ஏ ஈக்குவல் டு 7 கொடுக்குறேன். 7 கொடுத்து பிரிண்ட் இன்னர் ஏன்னு கொடுத்து ஏவை பிரிண்ட் பண்ணுறேன். மறுபடியும் இது ஃபங்க்ஷனுக்கு வெளில வந்துருச்சு. இப்போ அவுட்டர் ஃபங்க்ஷனில் பிரிண்ட் அவுட்டர் கமா ஏன்னு கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் நான் இந்த இன்னர் ஃபங்க்ஷன் அவுட்டர் ஃபங்க்ஷன்லேயே நான் இதை கால் பண்ண ஃபங்க்ஷனை இப்போ தான் ஒர்க் ஆகும். கால் பண்ணிவிட்டு இப்போ காமனாக வெளில வந்து அவுட்டர் ஃபங்க்ஷனாக கால் பண்ணுறேன். கால் பண்ணி நான் ரன் பண்ணுறேன். வெயிட் பண்ணுங்க. ரன் பண்ணனா இன்னர் ஃபங்க்ஷன் எனக்கு 7 இருக்குது, அவுட்டர் ஃபங்க்ஷன் எனக்கு 5 இருக்குது. ஸோ நான் அவுட்டர் ஃபங்க்ஷன் கால் பண்ணுறப்ப எனக்கு அவுட்டரில் நான் என்ன டிக்ளேர் பண்ணியிருக்கேனோ அது பிரிண்ட் ஆகுது. இன்னர் ஃபங்க்ஷன் கால் பண்ணுறப்ப இன்னரில் நான் ஏ வேல்யூ என்ன சென்ட் பண்ணியிருக்கேனோ அது பிரிண்ட் ஆகுது. இதுவே நான் இங்கே வந்து நான் லோக்கல்ன்ற ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணனா நான் லோக்கல் ஏன்னு கொடுத்துட்டு நான் இதுக்கப்புறம் ஏ வேல்யூ நம்ம 7 கொடுத்தேன்னா பாருங்கள், இன்னர் வேல்யூவும் 7 வந்துச்சு, அவுட்டர் வேல்யூவும் 7 வந்துச்சு. என்ன ஆயிடுச்சுன்னா இந்த ஏன்றது இப்போ வந்து நான் லோக்கலாக இருக்குது. நான் லோக்கல்னா இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நான் எத்தனை ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணாலும் ஏ வேல்யூ 1 தான். ஸோ நான் எங்கே நான் ஏ வேல்யூ நான் சேஞ்ச் பண்ணாலும் இங்கே அப்டேட் ஆகும். அதுதான் நான் லோக்கல் ஸ்கோப்.